ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, இன்னைக்கு வந்து நம்ம நார்மலைசேஷன் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டாக? ஃபீச்சர் இன்ஜினியரிங் என்ன, எப்படி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நேற்று ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தோம். அண்ட் பிஃபோர் யூ ப்ரொசீட், மை த்ரோட் இஸ் hurting, so the voice might be a bit different. Okay, so standardization na enna solunga paakalam. Converting into same scale for வேற ஸ்கேல் வந்து ஒரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், ரைட்டா? ஸோ நார்மலைசேஷன் நம்மள எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து நியூமரிக்கல் வேல்யூ தான், ஆனால் வந்து you are going to have different units. For example, weight எடுத்துக்கோங்க. Okay, sorry, give me one second. வெயிட்டோட யூனிட்ஸ் என்னலாம்? weight வந்து கிலோகிராம், பவுண்ட். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது சார். ஷேர், எஸ். We should get an AI which can say this. No, actually with 2 minutes back I was having the plan to share the screen. 2 நிமிஷம் தான் கண்டிப்பாக, ரைட்டா? சரி, ஸோ வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோகிராம்ஸ், பவுன்ஸு, கிராம்ஸு இப்படி இதில் இருக்கும், ரைட்? ஆல்தோ நம்ம போனதில் வந்து we were comparing apples with oranges, வெயிட்டை ஹைட்டு கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? இந்த இடத்துல although we are comparing weight, we are not doing that in the same scale, ரைட்டா? ரெண்டு டிஃப்ரெண்ட் வெயிட் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு செட் ஆஃப் வெயிட் வந்து கிலோகிராமில் இருக்குது, இன்னொரு செட் ஆஃப் வெயிட் வந்து பவுண்டில் இருக்குது. கேன் யூ டூ த கம்பேரிஷன் ப்ராப்பர்லி? No sir, we can't. ஸோ என்ன பண்ணுவோம், we have to figure out a way where we can bring all these into single scale, eliminate the weight, eliminate the unit of measurements. Unit of measurements now we are converting a zeros and ones by this. 1 kg and 1 pound. ஓகே, இந்த கன்வர்ஷன் எவ்வளோ வரும்? 1 கிலோகிராமுக்கு பவுண்டுக்கு எவ்வளோ கன்வர்ஷன்? ஐ திங்க் 2.2 பவுண்ட்ஸ் தானே ஒரு கிலோகிராம். ஆமாம் சார், கரெக்டா? ஸோ யூ ஹாவ் டு சே 1 கிலோகிராம் 1 பவுண்ட் அப்படின்றதுல இஃப் யூ பிரிங் இட் அஸ் 2.2 கிலோகிராம், சாரி இங்கே வரணும் பவுண்டு, கிலோகிராம் இருக்கிறதுல if you convert this into 2.2 pounds, now both of them are the same scale, you can just drop the pounds, the scale will be the same. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், this is not actually what we do, but my question is, you have one weight in kilogram, one weight in pound.
is it easy for you to compare both the standard deviations? No, sir, whether we have to convert a fully into kilogram ஸ்கேட்டர் or பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஸ்கேட்டர் பண்ணீங்கன்னா பவுண்டோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆல்தோ போத் ஆஃப் தம் ஆர் த சேம் கேட்டகரி, சேம் ஸ்கேல், ரைட்? பவுண்ட் வில் பி டாமினேட்டிங் மோர் பிகாஸ் ஒரு கிலோகிராமுக்கு வந்து 2.2 பவுண்ட்ஸ். ஸோ பவுண்டோட வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வே ஹையர். 2.2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் எக்ஸ்போனென்ஷியலாக. ஸோ although both of them are the same scale, same category, அவங்களோட அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்னால ஒரு இது வந்து இன்னொரு இதை டாமினேட் பண்ணும். கேனியஸ் நெகஸ் நேற்று பார்த்தோம்ல பிதாகரஸ் தியரம் போடுறது அப்படிங்கிறது. அப்போது 1 கிலோகிராம் நீங்கள் கிலோகிராம் எடுத்துருப்பீங்க, அங்கே 2.2 அப்படின்னு பவுண்ட் 1 கிலோகிராம் எடுத்துருப்பீங்க, பவுண்டுக்கு 1 எடுத்துருப்பீங்க, கிலோகிராமுக்கு 2.2 எடுத்துருப்பீங்க. To avoid that, let us eliminate all the UOMs and convert them into standard scale, then scale it down. இதுதான் நார்மலைசேஷனுடைய பார்ட். okay. The official data அப்படின்னா the apply to the part of data preparation. Goal is for normalization to change the values of numerical columns in the data set to use a common scale without distorting the difference in range of values or losing information. இது வந்து எல்லா ஸ்கேலிங்க்கும் உள்ளதான். ஸ்டாண்டர்டைசேஷனில் இதே தான். யூ ஹேவ் டு சேஞ்ச் த ஸ்கேல், ஓகே, பட் வித்தவுட் டிஸ்டார்டிங் த டிஃபரன்ஸ் இன் ரேஞ்சஸ். ஓகேவா? இது வந்து நார்மலைசேஷனில் ஒரு 2-3 டைப் இருக்குது. ஒன்று வந்து மின்மேக்ஸ் ஸ்கேலிங், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கு. இன்னொன்று வந்து அப்சல்யூட் ஸ்கேலிங், இன்னொன்று வந்து ரோபஸ்ட். ஓகே, இந்த இதில் வந்து இந்த அப்சல்யூட் ஸ்கேலிங், ரோபஸ்ட் ஸ்கேலிங்லாம் வந்து ரொம்ப ரேரு, அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண பண்ணுறதில்ல. நீங்கள் நார்மலைசேஷன் சொன்னாலே எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக தலையில் வர்றது வந்து இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலிங் தான். டு அ பாயிண்ட் where people think min-max scaling is normalization. Okay sir. ஓகே, இது வந்து மேக்ஸ் அப்சல்யூட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதுனால எல்லோரும் மின்மேக்ஸ் ஸ்கேலிங் வந்து நார்மலைசேஷன் எடுத்துக்கிறாங்க. பட் there are other normalization techniques as well, ரைட்டா? ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து நீ நார்மலைசேஷன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு தே வில் டேக் த மின்மேக்ஸ் ஸ்கேலிங். சரியா? ஸோ நார்மலாக மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கில் வந்து எப்போ ஓகே. இப்போது நம்ம வந்து நேற்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? x minus mu by sigma. xi dash equal to xi minus mu divided by sigma. இது mu வந்து mean, sigma வந்து standard deviation. சரியா? இப்படி தான் நம்ம வந்து நேற்று இது பண்ணோம், ஸ்டாண்டர்டைசேஷனுடைய ஸ்கேலிங் பார்த்தோம், ரைட்? இப்போ வந்து நார்மலைசேஷன், அது மின்மேக்ஸ் நார்மலைசேஷனுக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகே, ஒரு ஃபீச்சர் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும், ஒரு ஃபீச்சர் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை அதோடைய மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் எக்ஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை அந்த பர்டிகுலர் ஃபீச்சரோடைய மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இதுதான் ஃபார்முலா, சிம்பிள். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு டேட்டா செட் இருக்குது, 10, 20,
30, 40 and 50 இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கு. இதில் வந்து நீங்கள் எக்ஸ் மீன் என்ன 10, எக்ஸ் மேக்ஸு 50. இப்போ இதை எடுத்து போய் நம்ம நேற்று சேலரிக்கு அப்ளை பண்ணோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 0 வருமா? 0, 10, 20, 30. 0 ரைட்டா? 0, 10 எப்படி வரும்? சார் அடுத்து 20க்கு பண்ணலாம் சார். ஆமாம் 20னா 10 டிவைடட் பை 40 divided by x max minus x min 40 divided by 40 10 divided by 40 which is 2.5 sorry 10 0.5 சார் 0.25 லா ஆமாம் சார் 0.25 தானே சார் வருது 10 divided by 40 டா 1 by 4 0.25 லா ஓகே so you have to apply here that la 10 minus sorry 20 minus 10 divided by 50 minus 10 which is equal to 10 divided by 40 which is equal to 0.25 right yes sir இதுக்கு பண்ணா 0.5 வரும் 0.5 0.75 0.1 இங்கே நான் எடுக்கிற எக்ஸாம்பிள்லாம் எனக்கு ஈஸியாக ஆகணுன்றதுக்காக நான் எடுக்கிறேன் பட் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெகுலர் நம்பர்ஸில் வராது ஸோ இப்போது இதோடைய ஸ்கேல்டு வேல்யூ மின்மேக்ஸ் ஸ்கேல்டு வேல்யூ என்னவாக இருக்கும் உங்களுடைய அவுட்புட்டு 0 0.25 0.5 0.75 1 இதுதான் உங்களுடைய ஸ்கேல்டு வெர்ஷன் மின்மேக்ஸ் ஸ்கேலிங் அப்ப இது எல்லாமே 0 to 1 குள்ளே தான் இருக்குமா சார் ஆப்வியஸ்லி மறுபடியும் 0 to 1 குள்ள தான் இருக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன்ல எப்படி நம்ம 0s 1s மாத்தணுமோ அதே மாதிரி தான் இதுலயும் ஆப்வியஸ்லி ரைட்டா ஸோ இப்போ இது வந்து கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்குமா எஸ் சார் அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகாது அதே காமன் தான் ஓகே வேணா நம்ம வந்து ஒரு மின்மேக்ஸ் ஸ்கேலிங் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாமா ஒரு நிமிஷம் இந்த நார்மலைசேஷனுக்கும் அந்த டேட்டா நார்மலைசேஷன் 1 2 நார்மலைசேஷன் அது வேறயா சார் கான்செப்ட் என்னமா இந்த டேட்டா நார்மலைசேஷன் நார்மலைஸ் டேட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த சீக்வல் டேட்டால வந்து the what is your data is normalized அப்படின்னு ஒரு क्वेश्चन மாதிரி அது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே ஓகே சரி இதுமே அதே தான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு இதுலயுமே நீங்க வந்து அகைன் நார்மலைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொண்டு வரோம் இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து தேவையான மாதிரி வராது ஸோ இது வந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இன்னும் போகலை லாக் நார்மல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது லெட் மீ ஜஸ்ட் டேக் மை நோட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா பின்னிங் இருக்குது transformations எடுத்து வச்சிருந்தேன் lot of transformations இல்ல ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் டேட்டா செகண்ட் நார்மலைஸ் தேர்ட் நார்மலைஸ் சொல்றாங்க அந்த கான்செப்ட்னா இதானே எனக்கு தெரியல சார் நீங்க சொல்றது எதுன்னு எனக்கு கரெக்ட்டா புரியல ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் டேட்டா செகண்ட் நார்மலைஸ் டேட்டா தேர்ட் வாட் வி நார்மலைஸ்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும் ரிடண்டன்சி இல்லாம பண்ணனும் ஒரு கான்செப்ட் இல்ல சார் இது எனக்கு தெரியுமா இருக்கும் பட் அந்த டெர்மினாலஜி ஐ மைட் ஹவ் மிஸ்டேக் இதுவா இதான் சார் இது வந்து டேட்டா பேஸ்ல பண்ணும்போது பண்றதுனால இதுக்கும் வித்தியாசம் இது நார்மலைசேஷன் அது நார்மல் ஃபார்ம் ஓகே
Okay, normalization, organization data, reduce redundancy, dependency, dividing tables into prepare clean data. இது இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன். அதுவா? அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க சார். ஆனால் எனக்கு கரெக்டாக அது புரியல. இல்லைப்பா, அதைத்தான் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ண டேட்டாவை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஃபீச்சர் இதுதான் நான் அதான் நான் சின்ஸ் ஐ ஹவ் நாட் யூஸ்ட் இட் இன் த அஃபிஷியல் கெப்பாசிட்டி, எனக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் நார்மலைஸ் டேட்டானா இங்கே பாருங்க, டேட்டா இம்ப்யூட்டேஷன், பேசிக் ஸ்கேலிங். ஓகே ரைட்டா? செகண்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது, ஃபீச்சர் ஸ்கேலிங். ஓகே, என்கோடிங், அவுட்லேயர்ஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங். அப்போ நாம பண்ணிட்டு இருக்க இந்த பேர் மட்டும் வேறையா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், டெர்மினாலஜிஸ் டிஃபர் ஆகும். ஓகே, நமக்கு வந்து அதான் சொல்லலாம், நீங்கள் அந்த ஒரு நாள் எடுத்துருந்தீங்க ப்ரொசீஜரல் அண்ட் சில இது வந்து அஃபிஷியலாக கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் இதில் பார்க்கும்போது சில இது வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது. பட் ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதுக்கு ஒரு டெர்மினாலஜி வச்சுருப்பாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு புரியணும். புரியல அப்படின்னா ஏதோ பெருசாக அவங்க ஏதோ சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். உண்மையில் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஒரு ஒரு டேட்டா செட் எடுக்குமா, ஒரு நிமிஷம். ஒரு டேட்டா செட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டேட்டா செட்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. நாமளே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஒன்டே சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஆக்சுவலி வந்து அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து தனியாக ஒரு கோடில் எடுத்து வச்சுருந்தேன், தனியாக ஒரு ஃபைலாக டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இது என்ன சொல்லிடுச்சு பாருங்கள், நீ இன்னும் தனியாலாம் கரெக்டாக வேணாம், நீ இதில் வந்து ரேண்டம் போட்டு எடுத்து அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ let us see. ஓகே, again நேற்று ஏஐ பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல. Just because I am going and taking the code from AI doesn't mean that you guys can do it. Okay, I know அது ஏஐ தப்பாக சொன்னால் அது நீ தப்புடான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இவ்வளோ டீட்டெயிலாக இல்லாட்டாலும் எனக்கு தேவையானது இது இல்லைன்னு சொல்ல தெரியும். You should also have the same capacity. ரைட்டா? ஸோ ரன் ஆகுது. ரன் டைம் கனெக்ட் ஆகிருக்கா? ரன் டைம் கனெக்ட் ஆகலை, இப்போ தான் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? Okay, and you should know your tools as well. You see, within a fraction of seconds, okay, delay ஆகுதுன்னா எங்கே டிலே ஆகுதுன்ற நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த டூல்ஸும் உங்களுக்கு தான் தெரியணும். யூ மே நோ யுவர் ப்ரோக்ராமிங் வே பெட்டர், பட் உங்கள் டூல்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கான்ட் ப்ரொடியூஸ் அவுட்புட். அதனால தான் நான் சொல்கிறது, உன்னுடைய சிஸ்டம் உன்னுடையது. அண்ட் இட் இஸ் ஓகே டு இன்வெஸ்ட் இன் தீஸ் டூல்ஸ். ரைட்டா? நீங்கள் முதல்ல என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம் இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராக்டிஸ் வித் மை டூல்ஸ். என் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டும்போது ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக எழுதுனால
ஃபஸ்ட்லாம் வந்து அப்படி எழுத முடியாது, கை அப்படியே நடணும். ஏன்னா வேக்கம் டேப்லெட் வந்து எனக்கு புதுசு. பட் ஐ நீடட் தோஸ் டூல்ஸ். அந்த ஸ்கில்லு டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு, ரைட்டா? அதே மாதிரி தான் உனக்கும். இப்போ நீ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஏற்ற கம்ப்யூட்டிங் பவர் உனக்கு இருக்கணும். சும்மா ஏதோ மொக்க சிஸ்டம் எடுத்து போயிட்டு அதில் வந்து நீ வந்து கம்ப்யூட் பண்ண முடியாது, புரியுதா? அதனால் உன்னுடைய டூல்ஸ் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹேவ் டு பி தேட். சரி, அடுத்தது வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம்க்கு என்பி ரேண்டம்க்கு வந்து நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்பையோட கேரக்டரிஸ்டிக். யூ ஆர் நாட் கோயிங் டு தட் நவ். ஹைட்ஸுக்கு வந்து ஒரு 1000 இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வெயிட்டுக்கு ஒரு 1000 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சீரீஸாக இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து போய் நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டேட்டா டாட் ஹெட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு டேட்டா அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம் வித் 1000 ரோஸ் ஹைட் அண்ட் வெயிட் வந்துடும். இது பாருங்கள், ஹைட் வந்து 174 இருக்குது, வெயிட் வந்து 19 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் இன் சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் இன் கிலோகிராம்ஸ், ரைட்டா? இப்போ நம்ம எடுத்து போய் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நார்மலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன், ரைட்டா? நார்மலைசேஷனுடைய ஃபங்க்ஷன் இதுதான், ரைட்? ஆக்சுவல் வேல்யூ எடுக்கிறோம், அதோட மினிமம் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணுறோம், டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இதுதான் நார்மலைசேஷன், ரைட்டா? ஆன் பண்ணி வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ண போகிறோம், நார்மலைசேஷன் பண்ணுறோம். நார்மலைசேஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை சிஎஸ்வியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, பட் சரி, ஓகே, ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம்ல. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து மேண்டேட்ரி கிடையாது. நாம் என்ன பண்ணியிருக்கோம், நாம் க்ரியேட் பண்ண டேட்டாவை சிஎஸ்வியை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி நார்மலைஸ் பண்ண டேட்டாவையும் சிஎஸ்வியை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறமா ஃபைனலாக நார்மலைஸ் பண்ண டேட்டாவை வி ஆர் ஜஸ்ட் வியூவிங் இட். நேற்று பண்ண அதே ப்ராசஸ் நம்ம இன்றைக்கும் பண்ணுவோம். ஓகே, நார்மலைஸ் பண்ணிங்கன்னா இல்லைங்களா, ஸோ ஜூபிட்டர் நோட் புக் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிண்ட் இல்லைனாலும் அதை டேட்டா ஃப்ரேமாக எடுத்து வந்து கொடுக்கும். அதனால் நான் வந்து சட்டில் பிரிண்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஜிபிடி கொடுக்கும்போது ஒரு ஜென்ரலைஸ்ட் கோடாக இருக்கும். அது வந்து ஜூபிட்டர் நோட் புக்கு விஎஸ் கொடுக்கணும்லாம் கொடுக்காது. அதனால் வி காட் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து நார்மலைஸ் டேட்டாவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ஸ்கேல் டவுன் டு 0 to 1. ரைட்டா? எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்கேல் டவுன், ரைட்டா? இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மலைசேஷன் மெத்தட். நார்மலைசேஷன் அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வர்றது மின்மேக்ஸ் தான் வரும் நார்மலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேட் பிளாட்ல இது நேற்று போட்ட ஸ்கேட்டர் பிளாட் எப்படிமா, ஸோ எப்போவுமே இம்போர்ட்டெல்லாம் ஒரு செல்லை வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் தேவைப்பட்ட இடையில கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். நோ ஒன் இஸ் கோயிங் டு சே ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்போவுமே என்னோடய இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே செல்லில் வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல போய் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே நம்ம இதை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா செட் இல்லை, டேட்டா இல்லை. ஓகே, ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைல் கிடைக்கலனா கூட நமக்கு இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கோட் இருக்கும். ஸோ சம் ஒன் ஹூ இஸ் லுக்கிங் அட் திஸ் வீடியோ, ஹூ இஸ்
planning to take the CSV, they don't actually need that CSV. That is the point which I'm trying to tell them. Okay, so இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். This is just a scatter plot which I'm doing of creating with the help of matplotlib. ரொம்ப பெருசாக போயிடுச்சுல்ல, 10.5 வேண்டாம். 10.5 that can be scaled down to அப்படியே பாதி, right? 4.2. 4.2. Okay, sir. So the actual objective here is I can show it to you side by side. So distributions வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, பட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஓவராலாக டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட பேட்டர்ன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பட் ஸ்கேலை பாருங்கள், your weight is in kilograms, height is in centimeter. But here, although the same distribution pattern is followed, everything has been brought down. ஸ்டாண்டர்டைசேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது கேட்டகரிக்கல் காலம் மாத்தணும்ல சார். ஸ்டாண்டர்டைசேஷன்ல mu will be 0, standard deviation will be 1. நார்மலைசேஷன்ல என்ன இருக்கு? Your mean is not 0. Wait, give me 1 second. Okay, you want to take your phone? Okay. Give me how to look at the mean of okay. So இது பாருங்க சரியா, mean before scaling data dot mean, okay, data dot mean data normalized data dot like plot this in scatter plot. இது ஆக்சுவலி இந்த விஷுவலைசேஷன் வந்து சீபானில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம மேட்ப்ளாட்லிப்ல பண்ணிட்டோம். PLT dot, okay. சீபானில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ ஜிபிடியில் நம்ம இந்த கோட் எடுக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இவ்வளோத்தையும் நம்ம டைப் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகுது. டைப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும், ரைட்டா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து இது பண்ணோம். ஓகே, plot grid, plot show, ஓகே, before scaling, show me the mean mark. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் தேவைப்படாது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம், ரைட்? But still, let it be there. I just want to show you what is, why is it saying layout. Okay, இதோட மீன் எங்கே இருக்கு? ஓகே, இதோட மீன் இல்லை, ரெண்டுமே ஒரே கொஸ்டினில் தான் இருக்கு. பட் இந்த டேட்டா பாயிண்ட் இஸ் பீன் ப்ராட் டவுன். இதோட மீன் வந்து வெயிட் வந்து 80 கிலோகிராம்ஸில் இருக்குது, 70 கிலோகிராம்ஸில் இருக்குது, ஹைட் வந்து 170 இருக்குது. பாங்க, when it's scale down, every one of this data point has been brought down to. ஸோ இது எப்படி அப்படின்னா, this is how it will be.
let us say உங்களுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்கள் டேட்டா இருக்குது. இது வந்து உங்கள் எக்ஸ் ஸ்கேலு, இது வந்து உங்கள் ஒய் ஸ்கேல். இது இப்போ ஜியாமெட்ரிக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் 1, ஒய் ஆக்சிஸில் ஒரு யூனிட் 1. இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணிட்டு வந்துருக்கு. இதே டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறாமல், ஓகே, பட் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இந்த இதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கு 0 to 1குள்ள. திஸ் இஸ் த ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் விச் வி ஆர் லுக்கிங் அட் யூ. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். when you are looking at the scale, the scale is between 0 to 120. ரைட்டா, அவங்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. பட் இங்கேயும் ஸ்கேட்டராக தான் ஆகிருக்கு. பட் இட் ஹஸ் பீன் ஸ்கேல்டு டவுன் பிட்வீன் 0 to 1, போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஸ்டாண்டர்டைசேஷனில் என்னாச்சு? 0 ஆயிடுச்சு சார். ஸ்டாண்டர்டைசேஷனில் இதே டேட்டா பாயிண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இதே தான், இதே டேட்டா பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். Your mean would have been 0. இதில் பார்த்தீங்கன்னா everything has been squeezed between 0 and 1. இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் இதை சுற்றி இருந்திருக்கும். இந்த மீனை சுற்றி உங்களுக்கு இருந்திருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 1 எந்த டைரக்ஷனில் போயிருந்தாலும். இப்போ இதை எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் இருக்கலாம். பட் உங்கள் மீன் வந்து இந்த சுற்றி இருக்கும். மியூவோட வேல்யூ அப்சல்யூட்லி 0வாக தான் இருக்கும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்கன்னா. நார்மலைஸ் பண்ணும்போது மியூவோட வேல்யூ 0வாக இருக்காது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபில் அது பிக்டரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ரைட், மியூவோட வேல்யூ இஸ் நாட் 0. 0,0 இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷனில் பார்த்தீங்கன்னா மியூவோட வேல்யூ இங்கே இருக்கும். 0,0ல் மியூ வந்து லாக் ஆகிருக்கும். புரியுதா? ஓகே சார், புரியுது சார். யா, ரைட்டா. அதே தான் ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன பண்ணோமோ அதே தான். இட்ஸ் ஒன்லி திங் இஸ் வி ஆர் பிரிங்கிங் டவுன் த ஸ்கேல் and grouping it in one single point. Okay, so இன்னும் இதில் வந்து we have max absolute scaling. max absolute scaling இதெல்லாம் வந்து ஏரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோடு இங்கே தேவைப்படும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஷிட், I didn't save it. ஆஹா, க்ளோஸ் ஆயிடுச்சா? நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கணும். ஆட்டோ சேவ் தான், எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இல்லைனா மறுபடியும் ஐ வில் ரீக்ரியேட் ஆஃப்டர் தி செஷன். இது சம்டைம்ஸ் நடக்கும். ஓகே, இருக்கு சார். இருக்கு. சின்ன கோடு தான். அந்த கோடு வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஜிபிடி அண்ட் டெல் இட் வாட் டு டூ அண்ட் இட் வில் கிவ் யூ. இருந்தாலும் நம்ம வந்து வி ஆர் மெயின்டைனிங் திஸ் அஸ் ரெபாசிட்டரி, பீப்புள் கேன் கம் அண்ட் டேக் அப்படிங்கிறதுனால ஐ வாண்டட் டு மேக் ஷுர் இஸ் தேர். ஸோ இதில் வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணல. ஏன்னா எல்லா கோடும் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிற இதே இந்த வேல்யூ தான் உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைலில் வரும். அதனால் we are not adding it to the code. Right? Okay. But eventually people should stop asking us for the code and start learning from the videos. Okay. So இப்போ absolute scaling ஓட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, எக்ஸ் ஸ்கேல்டு equal to actual value x divided by modulus, the absolute value of x max. These are max absolute scaling.
இந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு போய் நீங்கள் நார்மலைசேஷன் பண்ணோம்ல அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, இந்த எக்ஸ்ன்றது அந்த இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்டு, இந்த எக்ஸ் மேக்ஸ்ன்றது அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபீச்சரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ, அதோட அப்சல்யூட் ப்ளஸோ மைனஸோ, யூ ஜஸ்ட் டேக் த அப்சல்யூட் அண்ட் டிவைட் இட், யூ வில் கெட் த இது. ரைட்டா? நான் அதிகமாக இந்த இது மேக்ஸ் அப்சல்யூட் ஸ்கேலிங், ரோபஸ் ஸ்கேலிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, தேவைப்பட நீங்கள் வந்து கோட்ஸ் பார்த்துக்கோங்க. இட் ஷுட் நாட் பி தட் காம்ப்ளிகேட் பிகாஸ் நார்மலைசேஷன் பண்ண அதே ப்ராசஸ் தான், ஃபார்முலா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரைட்டா? இங்கே வந்து இந்த ஃபார்முலா கொடுத்தோம். ஓகே, இதில் வந்து எக்ஸ் மின்னோட கான்செப்டே இருக்காது. எக்ஸ் மின்னை மட்டும் தூக்கிட்டு எக்ஸ் பை எக்ஸ் மேக்ஸ்னு இருக்கும். Rest all the process which you followed will be the same. Okay, and அதே மாதிரி வந்து மேக்ஸ் ரோபஸ்ட், இது வந்து நான் ரியல் லைஃப்பில் நான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை, பட் சம் சினாரியோஸில் வந்து பீப்புள் ஆர் யூஸிங் இட். ஓகே, எப்போல்லாம் வந்து உங்களுடைய டேட்டாவில் அவுட்லேயர்ஸ் இருக்கோ அப்போ நீங்கள் அந்த மேக்ஸ் ரோபஸ்ட் ஸ்கேலிங் போகலாம். ஓகே, ஏன்னா இட் இஸ் கோயிங் டு யூஸ் மீடியன் இன்ஸ்டெட் ஆஃப் மீன். Max x scaled equal to actual data point of x minus, it's not going to use mean, it's going to use median. Okay. Median of x. அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல ஸ்டாண்டர்டைசேஷன், அதே தான். எக்ஸ் மைனஸ் ஆனால் அது அவுட்லேயர் இருந்தால் உங்களுக்கு அடி வாங்கும். இங்கே அவுட்லேயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், மீடியன் அண்ட் ஐக்யூஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, ஐக்யூஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ தட் யூ கேன் என்ன சொல்கிறது, அவுட்லேயர்ஸ் இருந்தால் கூட அதோட இம்பேக்ட் பெருசாக உங்களுக்கு உங்களுடைய அவுட்புட்டில் இருக்காது. ரைட்டா? இதுதான். ஸோ மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, அவுட்லேயர்ஸ் இருக்கும்போது பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அன்னீவனாக இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு போய்ட்டு இருக்குன்னா பண்ணுவோம். மற்றபடி பட் அவுட்லேயர்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய டேட்டாவுக்குள்ளே வரக்கூடாது. இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணும்போது அவுட்லேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. EDA ப்ராசஸ்லேயே அவுட்லேயர்ஸ் கண்டுபிடிச்சி யூட சைடு ஓகே இதெல்லாம் அவுட்லேயர் இருக்குது, யூ ஆர் நாட் டூயிங் தட் அப்படின்றத முதல்ல பண்ணியிருப்போம். ரைட்டா? பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் நார்மலாக ஜென்ரலாக நீங்கள் நார்மலைசேஷன் அப்படின்னாலே எல்லார் மைண்டுக்கும் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இவன் தான், the min-max scaling. Sometimes people even confuse min-max scaling as normalization. நிறைய நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு வந்து புரியாது. சரியா? டிஸ்ட்ரிபியூஷன்ஸே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பேஸ், there are a lot of distributions. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து தேவைப்படும் போது பார்க்கலாம். ஸோ இஃப் யூ கோ தேர் ரைட், அதுவே ஒரு பெரிய கடல். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், குவாலிட்டேட்டிவ் தியரி அப்படின்னு குவான்டிடேட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தனி பேப்பரே இருக்குது. MBA படிக்கும்போது நான் உட்காந்து கதை எழுத பேப்பர் அதெல்லாம் சீரியஸாக. அங்கே ஏன் அது அந்த அளவுக்கு அது வந்து ட்ரையாக போச்சு அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கெட் இட் ஹார்ட் கோடட் அப்படின்றோம், மனப்பாடம் பண்ணிக்கோ, இதுதான் இப்படி தான் மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நமக்கு 10 வயசுலேயே மனப்பாடம் பண்ண வராது, 23 வயசில் கூட்டு வச்சு மனப்பாடம் பண்ண சொன்னால் யாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க. லேட்டர் ஆன் வென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் டேட்டா சயின்ஸ் ரைட், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவங்க அப்போவே சொல்லி கொடுத்தாங்கல்ல அப்படின்றது எனக்கு அப்போ தான் ஐ கனெக்டட் இட் பேக். சரி, ஓகே, அப்போது இதுக்காக தான் நம்ம வந்து அப்போவே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, let us make sure we are not reaching that dry state now. கண்டிப்பாக வரும் ஒரு dry state because there are a few points which you cannot explain with pen and paper. But if you are not able to explain that with pen and paper, that means you don't have any visibility or idea of what is going on there. Right? இன்றைக்கும் there are a few codes in Microsoft which no one dares to touch.
30-35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கோடு இன்றைக்கும் உங்கள் விண்டோஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. தொடக்கூட மாட்டாங்க யாரும். ஏன்னா தொட்டால் என்ன ஆகும்னு தெரியாது. நோ ஒன் டேஸ் டு டச் தட், நோ ஒன் டேஸ் டு ரீட் தட் கோட். ரைட், அந்த மாதிரி ப்ளாட்ஸ் எல்லாம் வேணாம், ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் ஐ கோ கிரானுலர். பாரு இது இப்படி தான் இப்படி தான். மேபி இவென்ச்சுவலி நம்மளுடைய இது வந்து அவுடேட்டடாக கூட போகலாம். ரைட்டா? ஓகே, ஸோ இன்றைக்கி இது போதும். ஓகே, வில் பிளான் சம்திங் டுமாரோ. ஓகே சார். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார், இப்போ புரியுது சார். இதுக்கு முன்னாடி கவர் பண்ண டாபிக்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை சார். சரி, ஓகே, ரைட். லெட்ஸ் கோ. ஃப்ளோ கரெக்டாக தான் சார். அந்த EDA பண்ணும்போது ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் இப்போ பண்ணுறது வந்து இல்லை, எப்பவுமே நம்ம பிரான்ச்சிங் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? இதில் வந்து எனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு அந்த கான்செப்ட் வரக்கூடாது. உங்களுக்கு தெரிலன்னா தெரியல, இட்ஸ் ஓகே டு அக்செப்ட். ரைட்டா? இதை வந்து இதில் நீங்கள் ஈகோ பார்த்தோ நான் ஈகோ பார்த்தோலாம் யாருக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. எனக்கும் தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன், செகண்ட் நார்மலைசேஷன், அந்த வேர்டெலாம் நான் கேட்டதே கிடையாது. அங்கே போய் பார்த்தா நாம பண்ணிட்டு இருக்க அதே ப்ராசஸ் தான். அதே ப்ராசஸ் அதை கேட்பாங்க சார். இது வாட் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ டிட், வாட்ஸ் அப்படி கேட்கும்போது புரியவே புரியாது. நீங்கள் போய் அதான். ஸோ என்ன சொல்கிறது, நாம் பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி ஜார்கன்ஸில் போய் ஏதாவது பேசும்போது they actually sound smart. Yes sir. Right, they sound smart actually. Are they really smarter அப்படின்னா that's a question. They really sound smart. நம்ம அவ்வளோ தூரம் கிட்ட போகாதனால நமக்கு தெரியல. அவங்க கேட்கும்போது தான் அப்படி ஒன்று இருக்கு போல. இல்லை, நான் வந்து முந்தானத்து ஒரு ஏஐ இன்ஜினியர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொல்யூஷன் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு சொன்னால் மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ன்றது ஒரு சின்ன பார்ட்டில் ஒரு 70% பார்ட். ஏஐ மாடல் வந்து நீங்கள் வந்து சொல்யூஷனை கொண்டு வர முடியாது. ஏஐ மாடல் இஸ் a ஹெல்ப்பர் மாடல் which is going to help you with the actual solution. சொல்யூஷனுக்கு ஓன் பிளான் எடான்னு கேட்டால் மறுபடியும் ஏஐ மாடலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த மீட்டிங்கில் இருந்தால் மற்றவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒன்றும் தெரியாது. ஸோ நம்மளால் என்ன சொல்ல தசு புசுங்க ஏஐக்குள்ளேயே 4 இது சொன்ன உடனே அவங்கெல்லாம் ஏதோ இவன் பெருசாக பண்ணுறான் போல. நமக்கு தான் தெரியும் அவன் ஒன்றுமே பண்ணலை. ரைட்டா? நான் ஆப்வியஸ்லி ஒரு இதில் அவன் ஏதோ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நீ வந்து சொல்கிறதெல்லாம் சரி, சொல்யூஷன் வரும்போது உன்னோட ஏஐ வந்து செப்பரேட்டாக போய் ஏபிஐ கால் தான் இங்கே அடிக்க போகுது. நீ ஏஐக்கு என்ன பிளான் வச்சுருக்க அதை சொல்லுன்னா மறுபடியும் அதே தான். அவனுக்கு என்னமோ எனக்கு ஏஐ தெரியாதுன்னு நினச்சிட்டு அவன் மறுபடியும் அதே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். சரி, இந்த மீட்டிங் நீ போ, நான் அடுத்த மீட்டிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அவன். இது வந்து ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் நாங்கள் போவோம் சம்டைம்ஸ். ரைட்டா? தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறது எப்போவுமே வந்து தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு தனி கெத்து வேணும். ரைட்டா? சரி சார், அதெல்லாம் வந்து எல்லாரும்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் கார்பரேட் வேர்ல்டில் தெரியலன்னா தப்பு பண்ணால் தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்கிறதே வந்து ஒரு தனி அதுக்கே தனி அதை ஒத்துக்கிறது தனி ஒரு ஸ்ட்ரெங்க். அது வந்து நம்மளுடைய ஹியூமன் ப்ராட்டப் அப்படி தப்பு பண்ணால் அடிப்போம் அப்படின்ற அந்த ஒரு என் பொண்ணு வந்து ஏதாவது பண்ணிடுவா. என்ன பண்ணன்னு கேட்டால் போய் சொல்லுவா. நான் கேட்பேன் எதுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள். அவள் மைண்டில் என்னென்னா நம்ம ஒத்துக்கிட்டா நம்மளை திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ. எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. நீ தப்பு பண்ணிட்டேன் தண்ணியை கொட்டிட்டு அவ்வளோதான், மேட் எடுத்து போட்டு தொட. அதை திட்டுறதோ அடிக்கிறதோ குழந்தைங்க தானே. ஸோ வென் மை தாட் ப்ராசஸ் இஸ் லைக் something wrong has been done. What's the point in going and punishing them? It's a mistake. Okay, if it's a deliberate mistake, நீ வேணே போய் பண்ண அப்படின்னா அதுக்கு we can give punishment. கோவத்தில் என் பொண்ணு தண்ணியை ஊற்றினா நான் அவளை அடிக்கலாம். கையில் எடுத்து வந்தால் தவறி விழுந்துடுச்சு. இதே டேட்டா சயின்ஸ்லேயும் அதே தான். நாம் ஒரு தாட் ப்ராசஸில் போனோம். நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்ட் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். We deviated at certain point. What's the harm in accepting when someone says இல்லடா இது இப்படி இல்லை அப்படின்றது? And that depends on the person who is saying it. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு எதிரில் வந்தவன் ஏய் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொன்னால் போடான்னு. But when someone backs it up with a logic,
இதுக்கு நீ பண்ணியிருக்க, இதுதான் உன் தாட் ப்ராசஸ்ஸு, நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான், பட் இந்த இடத்துல நீ இந்த மாதிரி டிவியேட் ஆனதுனால தான் இது வந்திருக்கு. கோ பேக், இங்கேருந்து நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறது கரெக்டான அப்ரோச். ரைட்டா? நீங்கள் ஒரு ஜாபில் கூட ஒருத்த மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். யுவர் சீனியர் டு சீனியர், மோஸ்ட் பீப்புள் வில் டூ மிஸ்டேக்ஸ். இது வந்து 2020 ஒரு தடவை நடந்தது. என் மேனேஜர் என்ன பண்ணால் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தான். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது நான் கேட்குறேன், ஃபைலாக வேணுமா இல்லை தனி அப்ளிகேஷனாக கொடுப்பா அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், மார்ச் 3 இந்த கான்வர்சேஷன் நடக்குது. மார்ச் 5 அவன் எனக்கு ரிப்ளை பண்ணால் ஃபைல் ஷுட், இது செப்பரேட் அப்ளிகேஷன் ஷுட் பி குட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்ளிகேஷனை ஷேர் பண்ணிட்டேன். ஏப்ரல் மே ஒரு டிசம்பர் வாக்கில் திடீர்னு ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி எனக்கு கற்றுன்னு கற்றுவான். நீ எப்படி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபைலை நீ ஷேர் பண்ணாமல் இருப்பேன் கேட்குறேன். ஏப்ரல் 3 கான்வர்சேஷன் பாரு, நான் உனக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கற்றுங்க. நான் வந்து ஒன்றுமே சொல்லலை அந்த மீட்டிங்கில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சு வச்சதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஏட்டா ஏப்ரல் 3 இவ்வளோ காட்டுன்னு காட்டுறது, அதுலேயும் 4 லைன் கீழே பாரு, ஏப்ரல் 5 நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னு. takes minutes to put that in the meeting. என்ன இருக்கும் அந்த மொத்த மீட்டிங்கில் அவன் ஈகோ ஹர்ட் ஆகிருக்கும். பிரயோஜனமே இருந்திருக்காது. பிடிச்சி நான் கற்றுன்னு கற்றுனேன். நீ 2 லைன் கீழே பாரு, ஏப்ரல் 3 சொல்ல ஏப்ரல் 5 வாசிக்க தெரியலையா உனக்கு, இப்படியே கேட்டேன் நான். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஏப்ரல் 5 அவன் தான் சொல்லியிருக்கான் தனி அப்ளிகேஷனாக கொடுன்னு சொல்லி. ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குற ரொம்ப நேரம் ஆகாது, அவனே பண்ணியிருக்கான். அது வேணும்னே அவன் வந்து என்கிட்ட ஏறணுன்றதுக்காகவே பண்ணது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கேசஸ் வேர் ஐ லெட் அதர்ஸ் வின். இடியாட்டிக்காக இருக்கும், ஓடா அவனை எல்லாம் அவன்லாம் பேசி போஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வி லெட் அஸ். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் when someone makes a mistake, there's a way you tell them. If they are more powerful than you, you can tell it in certain way. உங்களோட பவர் கம்மியாக இருந்தால் நீங்கள் படாலும் ஒரு அடிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே, both the ways will happen. Okay, so if we don't know something, so that's why we branch out a lot. நாம் ஒரு கோர்ஸ் எடுத்தால் அப்படியே ஒரே கோர்ஸாக போகாது. நம்ம போய் 9 லீனியர் அல்ஜிப்ரா போயிட்டு வந்தோம். ஓகே, வேறு இப்போ விஷுவலைசேஷன்ஸ் நிப்பாட்டிட்டு மறுபடி இதில் விஷுவலைசேஷன்ஸ் நிப்பாட்டிட்டு தானே நம்ம போய்க்கு வந்தோம். Statistics, probability, visualization பாதியில் நிப்பாட்டிட்டு pandas, numpy, linear algebra, numpy, visualization. Yes sir, நான் numpy ல இருந்து வந்தேன். We keep on branching visualization, numpy, linear algebra, visualization, அப்புறம் தான் நம்ம வந்து EDA வந்தோம். நான் வந்து எப்பவுமே I keep on branching out. தெரியல அப்படின்னா it's okay, but I'll go learn and come back. See, this is how you are supposed to learn. ஒரு மெயின் த்ரெட் இருக்கும், எங்கேயோ இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்கன்னா டேக் அ டீவியேஷன், கம் பேக் டு த மெயின் த்ரெட், ப்ரொசீட். நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டீவியேஷன் எடுக்கிறதே கிடையாது. டீவியேஷன் எடுக்கிறது தப்புன்ற மாதிரி நேராக தான் போவோம். எனக்கு இந்த கான்செப்ட் புரியலன்றது எல்லாருக்கும் எல்லாம் புரியணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். இப்போவும் நம்ம வந்து எவ்வளோ கான்செப்ட் வந்து புதுசாக படிக்கிறோம், ரைட்டா? ஸோ இன் தட் கேஸ் கோ, டேக் அ டீவியேஷன், கம் பேக், go. Don't just skip that deviation. நீ வந்து லீனியர் அல்ஜிப்ரா நம்ம பேர் ஈஸியாக ஸ்கிப் பண்ணியிருக்கான். எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வந்தோம். விஷுவலைசேஷனுக்கு அந்த 6 மணி நேரம் நம்ம வந்து சார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. பட் அந்த 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் உனக்கு தெரியும் என்ன டேட்டாக்கு என்ன சார்ட் போடணும், என்னென்ன பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நார்மலைஸ் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக அந்த நார்மலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸில் அந்த மாதிரிலாம் என்னால் பார்க்க முடியல. ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி நமக்கு வருது? ஓகே, இந்த சார்ட்டை வந்து இந்த டேட்டாவில் நீ அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். அதுக்கு அந்த 6 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணது தான் டைம். ஸோ இட்ஸ் ஓகே டு பிரான்ச் அவுட். தெரியலன்றதை அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறது பெட்டர். ஓகே, சரி, ஓகே, ரைட். நாம் அப்போ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நாளைக்கு மை ஹெல்த் இஸ் நாட் குட், வி மே நாட் ஹேவ் அ செஷன். சரியா? இன்னைக்கு தான் வந்து த்ரோட் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. மை ஹெல்த் இஸ் நாட் குட்,
we may have to skip tomorrow's session, probably Friday. Saturday Sunday முடிஞ்சால் காம்பன்சேட் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா டிசம்பர் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி லைக் லீவ் செஷன், ஃபெஸ்டிவல் செஷன்ல. அங்கே எப்படி இருக்கு கிறிஸ்மஸ்? கிட்ஸ் எல்லாத்துக்கும் லீவ் வரும், ஃபெஸ்டிவல் டைம். கிறிஸ்மஸ் எப்படி இருக்காங்க எல்லாம்? இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்களே. இல்ல சார், தேங்க்ஸ் கிவிங் முடிச்சுட்டு வந்துரும் சார். அடுத்த வாரத்துல லீவ் பண்ணிடலாம், 2 weeks லீவ் இருக்கும். கேரல்லாம் வரும்ல உங்களுக்கு? கிறிஸ்மஸ் கேரல்லாம் பாட்டு பாடிக்க வருவாங்களே. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் திங்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருப்பாங்க சார். தீம் எல்லாமே இருக்கும். ஸோ ஹாலோவீனும் இதே டைம்ல தான் வருமா? ஹாலோவீன் வந்து அக்டோபர் 31st வரும் சார். அக்டோபர், நவம்பர்ல தேங்க்ஸ் கிவிங், டிசம்பர்ல வந்து கிறிஸ்மஸ். ஆமா, அந்த வின்டர் சீசனை ஃபுல்லா அவங்க ஃபெஸ்டிவலா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ஃபுல்லாவே என்ஜாய்மெண்ட்லயே தான் இருப்பாங்க. யூசுவலாவே அக்டோபருக்கு மேல நவம்பர்ல இருந்துமே ஸ்லோடர் ஆயிடுவாங்க எல்லாமே. அதான் டிசம்பர் வந்து இந்த இயர் எண்ட் வரைக்கும் பெருசா நிறைய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் போயிடுவாங்க, லீவ் போயிடுவாங்க. That's a good thing, you know. ஆனா அவங்க எல்லாம் வேலை வைக்கும்போது முதல் 10 மாசம் தெளிவா வேலை வைப்பாங்க. ஆமா, ஓடி ஓடி அந்த டைம்ல மட்டும் தான் ஃப்ரீ ஆவாங்க. இயர் எண்ட் கரெக்ட்டா வேலை வருதா சார்? அது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. அந்த லாஸ்ட் 1.5 மாசம் வந்து பயங்கரமா வேலை வைப்பாங்க, அது அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. பட் அந்த முதல் 10 மாசம் புளிஞ்சிருவாங்க. ஆமா, வர்க் நல்லா பார்ப்பாங்க. இங்க வந்து நம்ம தெரியலன்னா நம்ம தான் சால்வ் பண்ணணும், மத்தவங்க யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அது ஒண்ணுதான் இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ். தெரியலன்னு போய் கேட்கலாம். இல்ல, you should find out அப்படின்னு தான் சொல்லுவாங்க. they won't spoon feed பண்ண மாட்டாங்க. அது ரீசன் என்ன, நீ இப்ப நான் சொல்லி கொடுத்தோம், அடுத்து நீ என்ன பண்ணுவன்றதான். ஆனா அது வந்து நல்லா, அது ஆக்சுவலா வந்து நம்மளாலே இப்ப இருக்கிறதுல நமக்கு எல்லாமே கூகுள்ல ஏஐல நம்மளே கேட்டா கண்டுபிடிச்சிட முடியுது சார். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கிறோம், சுத்தியும் படிக்கிறோம். நம்ம வந்து நம்ம டைரக்டா அதை மட்டும் படிக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அதுதான். ஸோ யூஎஸ்ல வந்து தட்ஸ் வை யூஎஸ் பீப்புள் ஆர் குட் இன் மேனேஜ்மெண்ட். யூஎஸ் பீப்புள் ஆர் நாட் குட் இன் கோடிங் ஆர் அந்த மாதிரி லைன்ல இல்லை. அதை விட I'm not saying they are not good in coding. They are good in coding, but management, மணி மேக்கிங் இதெல்லாம் they are better. ஏன்னா அவனுக்குலாம் எந்த ஸ்பூன் ஃபீடிங்கும் கிடையாது. கோ ஃபிகர் இட் இட்செல்ஃப், அவ்வளோதான். ஆமாம், ரைட்டா? அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் லைக் வேற லெவலில் பண்ணுவானுங்க. ஆமாம், செல்ஃப் லேர்னிங், எப்போவுமே செல்ஃப் லேர்னிங், ப்ராக்டிஸ், ஃபெயிலியர்ஸ். நம்மளால ஃபெயிலே ஆயிடக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. குழந்தை நடந்தால் விழுந்தாதான் எந்திக்கும், அது அப்புறம் தான் நடக்கும். நீ விழவே கூடாது என் பிள்ளை அப்படின்னு கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க நீ. யூஎஸ்ல வந்து பாருங்க, கரெக்டாக 16 years they will kick you out. 16 years they will say get a part time job, 18 years get out. கரெக்டா? பேரண்ட்ஸே சொல்லுவாங்க get a place for you to live அப்படின்னு சொல்லிட்டு. பையனா இருந்தாலும் வளர்த்தி விட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களா தான் இன்னும் 2-3 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. அது ஆமா சார், இங்க எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். அதான் அந்த அட்டானமி வந்து சின்ன ஏஜ்லேயே கொடுத்துட்றாங்க. 10 வயசுலேயே உன் வேலையை நீ பாரு, சோர்ஸ் எல்லாம் நீ பாரு. அந்த அட்டானமி எல்லாம் 10 வயசுலேயே கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்குறதுக்கே வந்து தனி ரூம் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ தேட்ஸ் த கல்ச்சர் அண்ட் தட் இஸ் வை தே ஆர் தட் வே. ரைட்டா? எதுக்கு வந்து நீ ஒரு ஒயிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவனோட அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இட்ஸ் ஆல் இன் த லைஃப் ஸ்டைல் விச் யூ ஃபாலோ. ரைட்டா? சரி, ஐ ஆம் ஃபீலிங் டவுன். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். செஷன் இல்லை அப்படின்னா ஐ இன்ஃபார்ம் யூ கைஸ் மெசேஜ். அப்படி நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் நான் பண்ணுற மாதிரி. நாளைக்கு காலைல 4:30 அலாரம் அடிக்கும்போது இஃப் ஐ எம் ஃபைன் குட், இல்லைன்னா ஐ வில் ட்ராப் அ மெசேஜ். செஷனுக்கு ஒரு 1 hour, half an hour முன்னாடி ஐ ட்ராப் த மெசேஜ் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. சரியா? ஓகே சார். ஓகே, see you. Thank you sir. Bye. Thank you sir, take care. Bye.